நள்ளிரவு நேரம் அது. ஒரு வீட்டினுள் திருடன் புகுந்து பணம், நகைகள் எல்லாம் திருடிவிட்டு வெளியேற இருந்தான். அப்போது அந்த வீட்டில் உள்ள சிறுவன் திருடனிடம் ஓடி வந்தான். திருடன் காதில் மெல்ல கிசுகிசுத்தான். அங்கிள், என்னுடைய ஸ்கூல் பேக்கையும் எடுத்துகிட்டு போயிருங்க, இல்லைன்னா மம்மி டேடியை எழுப்பிடுவேன். நான் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு முடிக்கலை. எனக்குவே நீங்கள் என் ஸ்கூல் பேக்கை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் கன்ஜங்ஷன் குறித்து படிக்கப் போகிறோம். கன்ஜங்ஷன் என்ற உடனே நமக்கு அறிஞர் அண்ணா தான் நினைவுக்கு வருவார். ஏல் பல்கலைக்கழக நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு மாணவன் அண்ணாவிடம் கேள்வி ஒன்று கேட்டான். ஒரு சென்டென்ஸில் 3 பிகாஸ் வருமாறு ஒரு வாக்கியம் அமைக்க முடியுமா என கேட்டான். ஏனெனில் இங்கிலீஷ் கிராமரில் ஒரு கன்ஜங்ஷன் பக்கத்தில் மற்றொரு கன்ஜங்ஷன் வராது. சற்று கூட யோசிக்காமல் அண்ணா கூறினார், நோ சென்டென்ஸ் ends in because is a conjunction. எனவேதான் அறிஞர் அண்ணா சவுத் ஏசியன் பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுகிறார். ஃப்ரெண்ட்ஸ், கன்ஜங்ஷன் இஸ் ஏ கனெக்டிவ் வேர்ட் ஆகும். கன்ஜங்ஷன் என்பது ஒரு இணைப்பு சொல் ஆகும். இட் கனெக்ட்ஸ் வேர்ட்ஸ், phrases and clauses in a sentence. phrase என்றால் வார்த்தைகள் என பொருள்படும். clauses என்பது வார்த்தைகளுடன் வெர்பும் அடங்கிய பகுதியாகும். he sat near the temple. இங்கு near the temple என்பது வெறுமனே வார்த்தைகளாகும். phrase. sat என்பது verb ஆகும். verb இருப்பதால் இது ஒரு clause ஆகும். let's study some examples of conjunction. 1. and. ஒரே கருத்துடைய வாக்கியங்களை இணைக்க and பயன்படுத்தப்படுகிறது. I have 2 cars, I have 2 jeeps. இந்த இரு வாக்கியங்களையும் and பயன்படுத்தி இணைக்கலாம். I have 2 cars and 2 jeeps. I have 2 goats, I have 1 cow. இந்த இரு வாக்கியங்களையும் and மூலம் இணைப்பதாக இருந்தால் I have 2 goats and 1 cow. 2 buts. எதிர்மறையான கருத்துக்களை இணைக்க பட் பயன்படுத்துகிறோம். மை ஃபாதர் இஸ் டால், மை மதர் இஸ் ஷார்ட். இந்த இரு வாக்கியங்களையும் பட் பயன்படுத்தி இணைக்கலாம். மை ஃபாதர் இஸ் டால் பட் மை மதர் இஸ் ஷார்ட். ஹீ இஸ் ரிச், ஹீ இஸ் மைசேலி. அவன் பணக்காரன், அவன் ஒரு கஞ்சன். இரு வாக்கியங்களையும் பட் பயன்படுத்தி இணைப்போமானால் ஹீ இஸ் ரிச் பட் ஹீ இஸ் மைசேலி. 3. he is poor, he is honest. இந்த 2 வாக்கியங்களையும் பட் வைத்து இணைக்கலாம். எப்படி என்றால் he is poor but he is honest. அவன் ஏழையானவன் ஆனால் நேர்மையானவன். 3. because the boy ran, he was afraid of the snake. இந்த பையன் ஓடினான், அவன் பாம்பை கண்டு பயந்தான். இந்த இரு வாக்கியங்கள் இணைப்போமானால் the boy ran because he was afraid of the snake. I ran, I was afraid of the lion. because சேர்த்து இணைத்தால் I ran because I was afraid of the lion. because வரக்கூடிய இடங்கள் எல்லாம் as since ஆகியவற்றை பயன்படுத்தலாம். I ran since I was afraid of the snake. I ran as I was afraid of the snake. 4. yet. I have not read the novel yet. நான் நாவலை இதுவரை படிக்கவில்லை. எனவே நடைபெறாத செயலை குறிப்பிட yet பயன்படுத்தப்படுகிறது. I have not solved the problem yet. நான் இன்னும் கணக்கை செய்து முடிக்கவில்லை. The parcel has not come yet. இதுவரை பார்சல் வந்து சேரவில்லை. எனவே நடைபெறாத செயலை குறிப்பிட yet பயன்படுத்துகிறோம். 5. or. Do you want milk or tea? உனக்கு பால் வேண்டுமா அல்லது டீ வேண்டுமா? Do you like this dress or that dress? இந்த ட்ரெஸ்ஸை விரும்புகிறாயா அல்லது அந்த ட்ரெஸ்ஸை விரும்புகிறாயா? I may watch a movie, I may watch a cricket. இந்த இரு வாக்கியங்களையும் ஆர் வைத்து இணைப்பதாக இருந்தால் I may watch a movie or I may watch a cricket என வரும். நான் சினிமாவுக்கு போகலாம் அல்லது கிரிக்கெட் பார்க்கலாம். எனவே ஆர் என்பது அல்லது என தெரிவிக்க பயன்படும். இனி வரும் நாட்களில் நாம் நிறைய கன்ஜங்ஷன் படிப்போம். குட் பை. காட் பிளஸ் யூ ஆல்.